ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. ஞானம் என்று சொல்லும் பொழுது கடவுளால் நமக்கு அளிக்கக்கூடிய அறிவு, பகுத்தறிவு அல்ல. நம்ம பிரெயின் கொண்டு நம்ம யோசிக்கிறோம், போறோம், எல்லாமே செய்யறோம். இது ஞான அறிவுன்றது இறைவனால் அளிக்கப்படுகின்ற அறிவு. அதான் ஞானம். சிலருக்கு எப்பயாவது தோன்றும் வாழ்க்கையில இப்ப தியானம் செஞ்சுட்டே வருவாங்க, எப்பயாவது தோணும் இது நடக்க போற மாதிரி இருக்கு, அது நடக்கும். அது ஞானத்துல ஒரு சிறு பகுதி எப்பயோ தோன்றுகிறது. ஆனால் ஞான வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது, ஞான நிலை உருவாகிவிட்டது என்று சொல்லும் பொழுது, அவங்க எப்ப நினைக்கின்றார்களோ, நினைக்கும் பொழுது எதை பற்றி நினைக்கின்றார்களோ அதை பற்றியான அறிவு உடனே அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப நல்ல தியானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஓகே, ஒருத்தரை பத்தி நேரடியா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம், அவங்களோட நிலைக்கு ஏற்றாப்புல. ரெண்டாவது ஒரு படத்தை கொடுத்தா கூட பார்த்து சொல்ல, அவங்க போட்டோ பார்த்துன்னு சொல்லிடலாம் அவங்க என்னென்ன மாதிரி விஷயம் அப்படின்னு. பேரு சொன்னா கூட சொல்லிடலாம். இப்ப ஞான தெய்வீக விஷயம் தான். ஞான அறிவுன்றது இறைவன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு என்று எப்படி வைப்போம்னா, ஒரே பேர் உள்ளவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு உதாரணத்துக்கு ஒரு மகாலட்சுமின்னு வச்சுக்குவோம். இந்த மகாலட்சுமின்றவங்க மலேசியா நாட்டில் எடுத்துக்கிட்டா எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஆனால் கரெக்டா அந்த நபர் யாரு பேரை கொடுக்கலாம், அந்த நபருக்குள்ள விஷயத்தை மட்டும்தான் அந்த ஞானம் உள்ளவர்கள் சொல்வார்கள். அதுதான் அந்த இறைவன் மூலமாக வருவதனால அவங்களுக்கு கரெக்டா தெரியும். இப்ப ஞான வளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அமர்ந்து நம்ம பார்க்க வேண்டும் ஒருவரோட, அப்பதான் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா அதுக்காக வேண்டி நம்ம பிறரை பார்ப்பதுதான் ஒரு இறை வழிபாடு என்பது கிடையாது. அந்த மாதிரியான சக்திகள் உருவாகும், அந்த ஞான நிலை வரும்போது உண்டாகும். ஞான வளர்ச்சியில ஒரு நிலை, ஒரு முதிர்ந்த நிலை வரும் பொழுது ஞான சித்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த ஞான சித்தி என்று சொல்லும் பொழுது எந்த நேரத்தில் எங்க வேணாலும் யாரை பற்றினாலும் அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, ஞானம் என்று இருக்கும்போது அடுத்தவங்களை ஆராயறதுக்குள்ள ஒரு விஷயமும் கிடையாது. ஞானம் என்பது நம்மை நாம் ஆராய்வதற்கு அது ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்மளை நாம் தெரிந்து கொள்வதற்கும் மற்றவர்களுக்கு உதவி புரிவதற்கும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கிறது மற்றவங்களுக்கு. அப்ப ஞான சித்தி என்று சொல்லும் பொழுது என்ன ஏற்படும்னா, ஞான சித்தி ஏற்பட்டால் வாக்கு சித்தி, சரியான பவர்ஃபுல்லான வாக்கு சித்தி. வாக்கு சித்தியில ஒரு லெவல் இருக்கு. வாக்கு சித்தின்றது சும்மா சாதாரண சொல்லுவாங்க, ஐயோ அவன் சொன்னா நடந்துருச்சான், சும்மா சின்ன சின்ன அந்த மாதிரி கிடையாது. வாக்கு சித்தி என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது கூட நம்ம தியானத்தின் மூலமாக முறையாக தியானம் செஞ்சுட்டு வந்தா அந்த நிலைகளை உருவாக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி